Give it to me. Give it to ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் விகே ஸ்டுடியோ. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் ப்ளே ஆகிட்டு இருக்கலோ, ஸோ அந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போனா அதை வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக தெரியும். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஃபுல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கோங்க, அதாவது ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணல அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ லிங்க்கை செலக்ட் பண்ணி இன்ஸ்டாகிராம்லேயும் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க, டெலிகிராம்லேயும் என்னை ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம குரூப்பில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோ தான் இதில் எடிட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா எப்படி லிங்க் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் யூஸ் பண்ணியிருக்கிற டெக்ஸ்ட் எஃபெக்ட், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணியிருக்கிற இமேஜுக்கான எஃபெக்ட், இந்த எஃபெக்ட் மட்டும்தான் நான் அந்த எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி இருக்கிறதில் கொடுத்துருப்பேன். அதுக்கு கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா BeatMark அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த BeatMarkiல் தான் நம்ம இன்றைக்கி எடிட் பண்ண போகிறோம். அந்த BeatMarkை வச்சு தான் நம்ம எடிட்டே பண்ண போகிறோம். ஸோ நம்ம ரெகுலராக இதே மாதிரி வீடியோ போட்டுட்ருக்கிறனால ஸோ இதே ஸ்டைலில் தான் நான் கொடுப்பேன். ஸோ BeatMark அப்படின்னு இருக்குல்ல, அதில் வந்து அந்த BeatMark வச்சு தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். அதுக்கு கீழே அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இது இருக்கும், எஃபெக்ட்ஸ் அப்படின்னு, அதாவது மெட்டீரியல் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் இருக்கும். அந்த மெட்டீரியலில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த மெட்டீரியலில் வந்து நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற இமேஜஸ், அதுக்கப்புறம் பேக்ரவுண்டு வீடியோ, அதுக்கப்புறம் அந்த நோடில் எடிட் பண்ணியிருந்தேன்னா அந்த ஸ்டார்டிங்கில் வர ரிலீக்ஸோட வீடியோ எல்லாமே மெட்டீரியல் அப்படின்னு எதை எடுத்துக்கிட்டாலும் இதில் தான் கொடுத்துருப்பேன். XML ஃபைல் இந்த மெட்டீரியல் அப்படிங்கிற பேக்கேஜில் தான் இருக்கும். நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு நம்ம எப்படி கொடுப்போம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ நம்ம இப்படி சொன்ன மாதிரி தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் நார்மலாக ஃபஸ்ட்டு BeatMark ஆட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு BeatMarக்கும் ஒவ்வொரு லென்த்து கொடுத்துருப்பேன். அதில் ஸ்டார்டிங்கில் ரிலீக்ஸ் அப்படி இல்லைன்னா டைலாக் வரும், அந்த ரெண்டுக்கும் நடுவால் வரது, அந்த இடத்துல வரத்துக்கு மட்டும் டெக்ஸ்ட் எஃபெக்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வரதெல்லாம் நம்மளுக்கு அந்த ஒவ்வொரு BeatMarக்கும் ஒவ்வொரு இமேஜை வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த இமேஜில் வந்து நான் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதில் இமேஜுக்கான எஃபெக்டை கொடுத்துருப்பேன். அந்த இமேஜுக்கான எஃபெக்டை காப்பி பண்ணிவிட்டு வந்து இதில் பேஸ்ட் பண்ணிட்டால் போதும். இவ்வளோ தான் நம்ம வீடியோ எடிட் பண்ணுறது. ஓகேவா? இந்த பீட் அண்ட் ஷேக் வீடியோ வந்து ரொம்ப ஈஸியாகவே எடிட் பண்ணிடலாம். நம்ம சேனலில் வந்து ரெகுலராக இந்த வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி சொல்கிறது உங்களுக்கு புரியுது, அதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் உங்களுக்கு சொன்னால் புரியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குது, ரெகுலராக இதே மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.